வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 10 அடக்கம் உடைமை. குறள் எண் 123. வணக்கம். அடக்கம் என்பது உயிரின் மிக சிறந்த செல்வம் என்பதை முந்தைய குறளில் கண்டோம். இந்த பண்பு எத்தகைய அறிவின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை குறள் 123 விளக்குகிறது. அடக்கம் என்பது ஒருவன் எதை கற்று எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதற்கான வழியை சொல்லும் குறள் இது. செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். அதாவது, அடக்கமுடன் வாழ்வதே அறிவுடைமை என்று உணர்ந்து நெறிமுறையோடு அடங்கி வாழ்பவனுடைய பண்பு நல்லோரால் போற்றப்பட்டு அது அவனுக்கு புகழை கொடுக்கும். அடக்கமுடைமை என்பது அறிவுடனும் நல்வழியுடனும் இணைந்து வரும்போது மட்டுமே சிறப்பையும் மேன்மையையும் உண்டாக்கும். எனவே நாம் ஒரு பண்பை அறிந்து அதை சீராக கடைபிடித்தால் அது மற்றவர்களால் அறியப்பட்டு அதுவே நமக்கு சிறந்த புகழாக மாறும். அறிவோடு இணைந்த அடக்கமே நமக்கு சீர்மை தரும் என்பதை அறிந்து நாம் வாழ்வை சிறப்புடையதாக மாற்றிக்கொள்வோம். நாளை வேறொரு குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞானக் கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.